கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைவல்ஸ் தான். அதாவது நம்ம ட்ரைனிங்காக இருக்குது. நேற்றுக்கு வந்து என் ஃப்ரெண்டு கூட நான் விளாண்டுருந்தேன். அவன் கூட அவன் வந்து 18வது லெவல் தான். உங்களுக்கே தெரியும், நான் இந்த கொஞ்ச நாளாக ரொம்ப மோசமாக விளாட்றேன்னு. ஸ்ப்ளாஷ் போயிருந்தான், அவன் பஸ்டர்ஸ் இருந்தான், அப்புறம் வின் பண்ணிட்டான். வெல் பிளேடுன்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இத்தனை நாள் ஒரு நல்ல பாம்பு வச்சுருக்கேன்னு. அவனோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்கே. பட் டாக்ஸிக்காக என்ன பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் நம்பரை டெலிட் பண்ணிட்டேன், இதுலேயும் பிளாக் பண்ணி விட்டுட்டேன். நம்ம வந்து இப்போ ஆட்டோ ஷூட் இல்லாமல் ட்ரைனிங் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன் என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில். வாங்க ஆரம்பிக்கலாம். வின் பண்ணுறோம் ஆட்டோ ஷூட் இல்லாமல். செட்டிங்ஸ் மாற்றிட்டேன். அப்புறம் நைஃபும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். ஓகே, நேற்றுக்கு ஏன் வீடியோ வரேன்னு யோசிச்சுருப்பீங்க. நேற்றுக்கு தஞ்சாவூர் போயிட்டேன் கைஸ், அதான் பிரச்சனை. வீடியோ போட முடியல. வீடியோ 9th லெவல். ஓகே, நம்ம ஸ்கோப் வந்துடுச்சு நார்மலாக. டேய், என்னடா நடக்குது? கைஸ், இந்த அட்டாக் பண்ணுற பட்டன் குட்டியாக இருக்குது கைஸ். எனக்கு கொஞ்சம் பெருசாகணும். ரொம்ப குட்டியாக ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி. கிரனேட் ஜம்ப் அடி. ஏன் இந்தாடா வாங்கிக்கலாம் போட்டு தள்ளி விட்டானே. கைஸ், ரொம்ப அனுபவமாக இருக்காங்க கைஸ். பரவாயில்ல, நம்ம டீம்மேட் முடிச்சு விட்டார் நம்மளுக்காக. இது ட்ரைனிங்காக இருக்கல, அப்படி தான் இருக்கும். எஸ், நீங்கள் ரொம்ப க்ளோஸ் காம்பேட் வந்துட்டிங்கன்னா யோசிக்காமல் உங்கள் மீல் எடுத்துருங்க. ஓகே, நம்ம டீம்மேட் வந்து லெஃப்ட் பண்ணி விட்டார். ஓகே, இவனும் ஆல்ட்டை கொண்டுருக்கான். அவனும் ஆல்ட்டை கொண்டு தான். ஆனால் கிரனேட் ஜம்ப் அவனும் வச்சுருக்கான். ஆனால் நான் வந்து ட்ரைனிங்காக தான் ஆல்ட்டை கொண்டு வச்சுருக்கேன். போட்டு தள்ளி விட்டானேயா. பேசாமல் மீலி ஸ்பேம் ஆரம்பிச்சிருவோமா? வேணாம். கைஸ், புது பிளேயர்ஸுக்கெலாம் இதான் வந்து புதுசாக இங்கே கொடுத்துருக்காங்க. போட்டு தள்ளி விட்டானேயா. அதாவது நம்ம வால் பின்னாடி இருந்தாலுமே பார்க்க முடியும். புது பிளேயர்ஸ்லாம் என்ன பழைய பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தா இவங்களுக்கு ஈச்ச வாய் மாதிரி தெரிதாட்டுக்கு. கைஸ், ஃபஸ்ட் டைம் இது. போட்ட தள்ளி விட்டானேயா. முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக தான் சரியாகும். பிடிச்சி அழுத்திட்டு இருக்கேன். ஷோ ஃபுல் ஸ்வெட் போல இறங்கிட்டேன். மூச்சு எடுத்து நான் எடுத்து ஆரம்பிச்சிட்டேன்.
ஓகே, அவன் அங்கே தான் இருக்கான். ஐயா பரவாயில்ல, அவரோட டஃப் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். ஆர்பிஜி யாருமே வாங்காதீங்க ப்ளீஸ், சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா என்ன கேட்கக்கூடாது. நீங்கள் ஆர்பிஜி எந்தெந்த விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணலான்னா, உங்களை எனிமியுமே ஆர்பிஜி யூஸ் பண்ணி டென்ஷன் ஏற்றுறாங்கன்னா யூஸ் பண்ணலாம். இல்லை ட்ரிக் ஷாட் அடிக்கிறது நைஃப் வச்சு அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு மற்ற விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓ நோ, கிரனேட் ஜம்ப் அடிச்சா கண்டுபிடிச்சிடுவான். ஓகே, கொஞ்சம் நூ மாதிரி ஆக்டிங் பண்ணுவோம். அட பாவி பயல கைஸ், நோ ஸ்கில் ப்ரோ, காட் 0 ஸ்கில்ஸ். பக்கத்தில் போனால் தானே பிரச்சனை, இன்னொன்று போகவே வேணாம். ஹேட் 0 ஸ்கில்ஸ். எழுதி பிடிச்சிக்கிறேன். நம்ம நினச்ச அளவுக்கு ஈஸியாலாம் இருக்காது போல் ஆட்டோ ஷூட் இல்லாமல். ஓகே லாக்கின் ப்ரோ, லாக்கின். பின்னாடி இருக்கான். அச்சா, ஐயோ ஏதோ அடிச்சான்னு தான் தெரில. கொண்டுட்டோம். எஸ், ஹேண்ட் கன் சும்மாலாம் சொல்லலை, ஹேண்ட் கன் நல்லா ஓப்பன் தான். எனக்கு ஹேண்ட் கன் பிடிக்கும், ஆனால் அது ஒரே ஒரு காரணத்துக்கு தான், அதோட ஷூட்டிங் அனிமேஷன். ஐயோ கையில் எடுத்துட்டானேயா, எதை எடுக்கக்கூடாதோ எடுத்துட்டானே. கையில் எதை எடுக்கக்கூடாதோ எடுத்துட்டான். முடிச்சு அழுதி பிடிச்சிக்கிறான் வந்தாலே. கொஞ்சம் கூட ட்ராக்கிங் இல்லையாப்பா. ரொம்ப ட்ரை பண்ணலாம். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். பரவாயில்ல தான், நல்லா தான் கிடச்சிருக்கு. ஏதாவது ஒழுங்கானுமே இருக்குங்கடா. வா வா வா, கேட்டதுக்கு கரெக்டாக அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. உங்களை செருப்பால் அடிக்க முடியல, நானும் செருப்பை சாணியில் முக்கியாவது அடிச்சிருவேன். இப்போதைக்கு பாய்ச்சிட்டு போயிட்டீங்க.
கையில் அசால்ட் ஆடுறான். ஏன் அவன்கிட்ட ஸ்னைப்பர் தானே இருக்கு, அப்போ நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அவன் ஒரு ஷாட் கூட அடிக்க மாட்டேங்குது. ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் சாய்ஸ் தென் திஸ். சேச்சல் வச்சிருமா அவன். தம்பி அங்கே என்னை கூப்பிட்றேன்னு தெரிதுப்பா. எங்கடா இருக்கேன்? நானும் ஃபுல் ஸ்பீடில் இறங்கிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். Oh shit! ஃபஸ்ட்டு மேட்ச்சே ரொம்ப இன்டென்ஸாக போச்சு. ஏன் அவன் இப்படி ஒரு ஷாட் கூட ஆனால் படாமல் இருக்குது. நம்ம போக தான் லேர்ன் பண்ணணும். நம்ம இதே எடுத்துப்போம் கையில் பேசாம. இந்த ஷூட்டர் பட்டன் நான் பெருசாக இருக்கிட்ட வரேன். இருங்கடா நெக்ஸ்ட் மேட்ச் போட்டுதல் விட்டானேயா. இந்த ஸ்னைப்பரை பார்த்தா என்னோட மெயின் அக்கௌண்ட் தான் ஞாபகம் வருது. அதே ரேப்பு தான் வச்சுட்டு சுற்றுவேன். அட்டாக் கிட்டாக் பண்ணானா பண்ணலன்னு தெரியும். எங்க பார்க்க ஐயோ இருங்கடா வரேன் இருங்கடா. எந்தோ பண்ணலான்னு சொன்னேன். செட்டிங்ஸ் அதில் தான் லே அவுட் எடிட்டரு. இது நல்லா பெருசாக வச்சுக்கலான்னு மட்டும். ஏதோ செட்டிங் வேணும் அப்படின்னா நடிச்சு விட்றான்னு நினைக்காதீங்க. எல்லாம் ஓரளவு தெரிஞ்சு தான் பண்ணிடும். என்ன அந்த ஜம்ப்பு பட்டனை மட்டும் ரொம்ப பெருசாக வச்சிட்டோம் போல். இனிமேட்டு யாவும் வந்தாலும் சுட்ட அழிட வேண்டியதுதான். குயிக் மீலி போட்டால் M1 தான் ஓடுதா? சரி கிராஸ் ஹேர் இருக்குதே மறந்துட்டேன். இப்போ சாமி மாதிரி நடக்க வந்தான். சரி இவங்க சொல்கிற இதை முடிப்போம் ஃபஸ்ட்டு. ஆட்டோ ஷூட் இல்லைன்னா இதுதான் பிரச்சனை. கிரனேடை தூக்கி போடணுமா? அடுத்து சைத்தை எடுத்துட்டேன். MB டேஷா
இன்னும் முடிக்கலை. The last two but not least. முடிச்சாச்சு. இது வந்து என்னென்னா சிம்பிளாக ஒரு டுவலை வின் பண்ணுறது தான் இவங்க சொல்கிறாங்க. நான் இந்த ஜம்ப்பு பட்டனை மட்டும் குட்டி ஆக்கிக்கிறேன். ஜம்பாக்கு ரொம்ப பெருசாக இருக்கான். ஜம்பா அவ்வளோதான். இப்போ தான் ஓரளவு நல்லா ஈஸியாக இருக்குது. ஓகே, இந்த மேட்ச் அது வின் பண்ணுறோமான்னு பார்ப்போம். இவங்க புதுசாக வந்த பிளேயர்லாம் இப்படி தான் காமிச்சிட்டு கொடுமைப்படுத்துகிறானுங்க. இதை பாருங்க, அடுத்தது ஒருத்தன் வந்துட்டான் என்ன அடிக்க. இவனை பார்க்க எனக்கு யாருமா ஞாபகம் வேற, ஷார்க் டாக்டிக்ஸ்னு ஒரு யூடியூபர் இருப்பான். ஷார்க் டாக்டிக்ஸ் இல்லை, சரி BWO. ஓ ஷிட் ப்ரோ. எதடா யூஸ் பண்ணுறீங்க? ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? இப்போ இந்த இது பெருசாகிறது எனக்கு ஒரு மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. போட்டு தள்ளி விட்டானேயா. ஏன்டா எனக்குன்னே வரீங்க? அவன் வந்து நைஃப் பிளேயர் தான், ஆனால் ட்ரிக்ஸ் எடுத்து தான் யூஸ் பண்ணுவான் போல் RPG. ஆனால் நம்மளுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணான். பட் ஸ்டில் ப்ரோசஸ் ஸ்பேமர். இந்தாண்டு 2 மேட்ச் ஜெயித்தேன். ஆட்டோ ஷூட் வேறு இல்லை என்கிட்ட. 2 மேட்ச் ஜெயித்தேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். பிகினர் டு வீட்டுவே போகலாம் பேசாமல். ஓகே, இந்த டைமாவது ஒழுங்காக ஆப்போனன்ட்டா விடுங்கடா. ஒழுங்காக தான் இருப்பானுங்க கண்டிப்பாக, இருந்து ஆகணும். இப்போதைக்கு யாரும் புதுசாக பிகினர்ஸாக ரைவல் நிறைய பேர் வரவே இல்லை கைஸ். அதனால் நீங்கள் பிகினர்ஸில் ரைவல்ஸில் பிகினர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஆல்ட்டோ கொண்டாதான் இருக்கும். ஓகே, லுக்ஸ் லைக் a ஃபேர் மேட்ச். ஆனால் நான் மொத்தம் 2 ஆட்டோ ஷூட் டீமன்ஸை சண்டை போட்டுட்ருக்கேன். டீமன் வந்து டாஞ்சிராங்க நின்றுட்டுருக்கான். என் டீமேட் டாஞ்சிரோ இல்லை, ஆனால் டாஞ்சிரோ ட்ரெஸ்ஸு மாதிரி ஏதோ பார்த்துருக்கேன். ஐயோ, டாஞ்சிரோ ட்ரெஸ் தான் போட்டுருக்கான். அதுவும் இதுதான். இந்த ஆட்டோ ஷூட் போனதுலேருந்தே நான் இது ஸ்வெட்டாக மாறிட்டு பிடிச்சி அழுத்தது நேரத்தில். டீமன் ஸ்லேயர் எக்ஸ் JJK கோஜோ. போட்டு தள்ளி விட்டான். கண்டிப்பாக தெரியும் அவனை போட்டு தள்ளிடுவான்னு. 2 ஆட்டோ ஷூட் டீபன்ஸ். இப்போ தான் புரியுது மொபைல் PC பிளேயர்ஸோட கஷ்டம். அவன் எவ்வளோ கோவப்படுவானுங்க எங்களை கூட விளையாடுறப்பன்னு. மேக்ஸிமம் ஆட்டோ கண்டஸ்ட் மாதிரி தான் தெரியுது. யாரா நீங்கள் 2 பேரும் ஆட்டோ கொண்டு வந்தால் என்ன கழிச்சு 2 பேருமே இப்படி வந்தால் நான் என்னடா பண்ணுறது? போட்டு தள்ளிவிட்டானேயா. நீங்கள் உள்ளடா சிம்பிளாக ஆடுற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. வெளியே கை நடுங்க அடித்து நவுத்திட்டு இருக்கேன் போனேன். நீ போட்டால் ஏன்டா மீதியை கையில் எடுக்கிற?
ஐயோ ஜோராக தான் விளாட்றோம் போல, கையில் நடுங்குதிங்க விளாட்றப்ப. ஏன் அவனுங்கம்மா இத்தனை அடி அடிக்கிறேன், ஏன்டா ஒரு அடி கூட போடல? அடி போடுது தெரியும், செத்துதான் போகணுன்னு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சஸ்பீஷியஸாக இருக்குடா. நீங்கள் ஹேக்கர் வந்து ஏய் 2 பேரும் சொல்லி என்ன அடிக்கிறானோ எப்பா. நம்ம திரும்ப மேட்ச் போகலாம். டூ 1v1 போகலாம். லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த வீடியோ. எஸ் நம்ம ட்ரைனிங்காக இருக்கு. ட்ரைனிங்காக இருக்குல்ல பண்ணுறோம். நான் சீசன் பாஸும் கிரைண்ட் அடிக்க வேண்டியது வேறு இருக்குது தனியாக. நான் என்ன ஐடியா திரும்ப வச்சுருக்கேன், கொஞ்சம் ஸ்டூப்பிட் ஐடியா தான். முடிஞ்சால் இன்னும் ஒரு 2 டிக்கெட் மட்டும் சீசன் பாஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு அடுத்த சீசன் பாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்ருக்கேன். அது வந்தது பிறகு இன்னும் ஒரு டிக்கெட் இல்லை 2 டிக்கெட் எடுத்தேன்னா போதும். நீங்களும் அப்படி உண்மையாலுமே நல்ல ப்ரோவாக மாறணும்னு நினச்சிங்கன்னா மொபைலில் ஆட்டோ ஷூட்டு எய்ம் அசிஸ்டெல்லாம் டிசேபிள் பண்ணி விளாண்டு ட்ரை பண்ணுங்கள். வேணும்னா ஆட்டோ கொண்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் வச்சு விளாண்டு பார்க்கலாம். நான் ஏன் இப்போ மெயின் அக்கௌண்ட் ஐயோ அவன் நல்ல வேலை. எனக்கு ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சந்தோஷமாக இருக்கேன். அவன் ஆர்பிஜியை யூஸ் பண்ணல, நைஃபை தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் ப்ரோ. ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக யூஸ் பண்ணு ப்ரோ. நானாக இருந்தால் மீலி ஸ்பேம் பண்ணியாவது அவனை இந்த மாதிரி எனிமி என் பக்கத்தில் அவனால அடித்து கொண்டுருவேன். ஏய் இப்போ அவன் யூஸ் பண்ணது ஷார்ட் கனோ தான், எனக்கு தெரியும். புல்லட் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படி ஒரு மாதிரி. தம்பியே என்னத்தான் யூஸ் பண்ணுறீங்க, ஷார்ட் கன்னா? ஷார்ட்டியாக இருந்தால் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. ஷார்ட்டியாக இருந்தால் நல்லது, அது ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸில் தான் அடிக்குது. ஓ தடி, அது ஃப்ரீஸரே தானே. ஏதோ ப்ளூ கலரில் வச்சுருக்கானேன்னு நினச்சேன். ஏய் நான் எப்படா எய்ம் அழுத்தினேன், தானா எய்ம் அழுத்திக்கிச்சுரா அது. நான் ஃபுல் ஸ்வெட்டு மோடில் இறங்கிட்டேன். ஏன்டா என்னையே ஸ்வெட்டு மோட ஆகிட்டீங்களேடா. கொஞ்சம் ஓவராக தான் விளையாடுறப்போட கையில் நடுக்குது. வந்துட்டு ஃப்ரீசர் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். தலைவர் லீவ் பண்ணிட்டாரு, தேங்க்யூ ப்ரோ. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சு வரலாம். நம்ம ட்ரைனிங்காக இருக்குது, இதோட ஆரம்பம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டெட் ரேஸ் எப்படி ஃப்ளையிங் யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அது மொத்தம் 155 பேர் போட்டிருக்காங்க, பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு லைக் கூட போடல, ஒரு கமெண்ட் கூட போடல. தேங்க்யூ ஏன் கைஸ் சொல்லியிருக்கீங்க, ஒரு லைக்காவது போடுங்க கைஸ், நிறைய பேருக்கு அதுவாக ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சு வரலாம். பை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.